போன எபிசோட்ல ஹீரோயினோட கைய புடிச்சிட்டு இருந்திருப்பாரு. அது வரைக்கும் பார்த்தோம். இப்ப அதுல இருந்தே கன்டின்யூ பண்றோம். எபிசோடோட ஸ்டார்ட்டிங்ல ஹீரோ என்ன பண்றாரு? ஹீரோயினோட கைய புடிச்சிட்டு இருக்காரு. எப்பவுமே ஒரு ஃபாஸ்ட்டுக்கு போனார் அப்படின்னா யாரையும் தொடவே முடியாது. பட் எப்படி ஹீரோயின தொட முடியுது அப்படின்னு ஆச்சரியத்துல வியந்து போயிருக்காரு. அப்ப நம்மளால ஃபாஸ்ட்டுக்கு போக முடியும் அப்படின்னா நம்ம ஒய்ஃப் இறந்து போன அந்த டைமோ இல்ல நம்ம ஒய்ஃப் கூட இருந்த அந்த ஹாப்பி மொமெண்ட்டுக்கும் நம்மளால போக முடியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு போட்டோ எடுத்து பார்த்து அந்த மொமெண்ட்டை ரீகால் பண்ணி அங்க போறதுக்காக ட்ரை பண்றாரு. அங்க இருக்க போட்டோலாம் எடுத்து பார்த்துட்டு அவங்க ஒய்ஃபோட இருந்த மொமெண்ட்டை ரீகால் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு உட்காந்து கண்ணை மூடுறாரு. அதே மாதிரியே ஒரு டைம் டிராவல் பண்ணி போறாரு. போயிட்டு கண்ணை திறந்து பார்த்தா ஒரு கடற்கரையில இருக்காரு. பட் அவர் ஒய்ஃபோட இருந்தா அந்த மொமெண்ட் கிடையாது. ஹீரோ கடல்ல விழுந்தப்ப எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோ வந்து காப்பாத்திருப்பாளையா அந்த மொமெண்ட்டுக்கு டைம் டிராவல் பண்ணி போறாரு. இவர் நினைச்சதோ இவரோட ஒய்ஃப, ஆனா இவர் டைம் டிராவல் பண்ணி போனதோ டூடாவை பாக்குறதுக்கு. இவருக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம நினைச்சது நம்மளோட ஒய்ஃப் தானே, நான் ஏன் இங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூட் ஆஃப் ஆகுறாரு. சரி இவதான் வரா அப்படின்னா யார் இவளா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ இருந்த மொமெண்ட்டுக்கே டைம் டிராவல் பண்றாரு. அப்படி பண்ணி போனா அந்த குழந்தை யாரோ துரத்தி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்ல ஒளிஞ்சிருப்பாளே அந்த மொமெண்ட் ஞாபகம் வருது. அப்ப இவ என்ன பண்றா? அந்த குழந்தைக்கு அவரோட கோட்டை கட்டி விடுறா. அப்ப ஹீரோ அவளை பார்த்து சிரிக்கிறாரு. அதனாலதான் அந்த மொமெண்ட்டுக்கு அவரு டைம் டிராவல் பண்ணி போயிருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு கரண்ட் பொசிஷனுக்கு வந்தவரு, நான் எப்ப அவளை பார்த்து சிரிச்சேன், நான் கண்டிப்பா சிரிச்சனா அது நான் தான் பண்ணனா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அவர் சிரிச்சதுனாலதான் அவர் அந்த மொமெண்ட்டுக்கே டிராவல் பண்ணி போயிருப்பாரு. இப்ப நம்ம அவளை நேரா போய் பார்க்கணும். அவ ஏதோ பண்ணிட்டா, அவள்கிட்ட ஏதோ மாயாஜாலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை நேரா போய் மீட் பண்றதுக்காக அவ மசாஜ் சென்டர் இருக்கும் இல்லையா அந்த சென்டருக்கே போறாரு. அங்க போய் பார்த்தா அவ உள்ள ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. சரி அவ வந்தே ஆகணும், அவள்கிட்ட நான் பேசி ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே அவ அப்படியே வெளியில வரா. வந்ததும் உங்ககிட்ட பேசணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சி இழுத்து தனியா கூட்டு போய் பேசுறாரு. நீ என்ன பண்ண? என் மண்டைக்குள்ள என்ன பண்ண? ஏதோ பண்ணிட்ட நீ. இதே மாதிரிதான் எங்க அம்மாவும் ஏதோ பண்ணி வச்சிருக்க போல இருக்கு. அதனாலதான் உன் பின்னாடி அவங்க குட்டி போட்ட நாய் மாதிரி சுத்துறாங்க. என்னதான் பண்ண நீ அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்படி கேட்டுட்டே இருக்கும்போது அங்க மசாஜ் பண்ண வந்து அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, அவன் என்ன பண்ணான்னு நான் சொல்றப்பா, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டு போய் உட்கார வச்சு பேசுறாங்க. அவங்கிட்ட மட்டும் பேசல, ஹீரோயினையும் கூட்டு வச்சு பேசுறாங்க. அவங்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவ உனக்கு ஒன்னும் பண்ணல, இதெல்லாமே காதலோட வெளிப்பாடு தான் அப்படின்னு சொல்றாங்க. காதலா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி நக்கலா சிரிக்கிறான். காதலும் கிடையாது, ஒன்னும் கிடையாது, நான் அவளை மனசளவுல இது வரைக்கும் நினைச்சதே கிடையாது அப்படின்னு சொல்றான். அதே சமயம் ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ உன்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணிட்டு இங்க வந்துரு, உனக்கு ஐநாவை பாத்துக்கிற வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஹீரோவோட குழந்தை இருக்காங்கல்ல அவங்கள பாத்துக்கிறதுக்கான அவளை பாத்துக்கிற வேலையை நீ பாத்துக்கோமா, உனக்கு அதை விட சம்பளம் அதிகமாவே கொடுக்குற அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் ஹீரோ இதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாரு. அவனா நம்ம வீட்டுக்கு தேவையில்ல, அவெல்லாம் சரி வர மாட்டா அப்படின்ற மாதிரி. நீ சும்மா இருடா, உனக்காக தான் வர சொல்றேன். அவ குழந்தைய பாத்துப்பா, குழந்தைக்கு ஹோம்ஒர்க் பண்ணி கொடுப்பா, எல்லாம் பண்ணுவா, அதனாலதான் அவளை வர சொல்றேன் அப்படின்னு பேசிக்கிறாங்க. கடைசியா இவங்க 2 பேர்த்தையும் என்ன தெரியுமா சொல்லி அனுப்புறாங்க, ஒரு பர்டிகுலரான ஒரு பிளேஸ் சொல்லி அந்த பிளேஸ்ல போய் நீ வெயிட் பண்ணுமான்னு சொல்லி அவகிட்டயும் சொல்லிட்டு இவங்கிட்டயும் என்ன சொல்றாங்க, அந்த பிளேஸ்க்கு போயிட்டு அவளை மீட் பண்ணுடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. 2 பேரும் தனியா மனசு விட்டு பேசுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஹீரோ போயிட்டு தூரத்துல நின்று அவளை பாக்குறாரு. பட் அவகிட்ட போய் பேசவே இல்ல. அவளும் இவருக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவர் வருவாருன்னு சொல்லிட்டு ஹீரோ அவகிட்ட போய் பேசவே இல்லை. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அவகிட்ட போய் பேசவே இல்லை. இங்கவே நின்று அவருடைய பாஸ்ட்ல நடந்ததை யோசிச்சு பாக்குறாரு. அவரு தீயணைப்பு வீரரா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஆபீஸ்ல இருக்கும் போது அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதுல ஒரு குட் நியூஸ் வருது. என்ன அப்படின்னா அவர் ஒய்ஃபுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும் இல்லையா. எல்லா ஆண்களுக்கும் சந்தோஷமாகிறது தான். அவர் என்ன சொல்றாரு, ஒரு டீம் கிட்ட வந்து நான் அப்பா ஆயிட்டப்பா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. எல்லாருக்கும் சந்தோஷமாயிருது. இவருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே சந்தோஷமாயி அப்படியே அவங்க டீம் ஹெட் வந்து ஃபர்ஸ்ட் போய் அவன் பொண்ணை பாருடா அப்படின்னு சொல்றாரு. அங்க இருக்கிறதுலே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குள்ளமா அன்யூனிஃபார்ம்ல இருக்காரு பாருங்க, அவருதான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரு சீனியர் ஆபீசர். அதனால மட்டும் கிடையாது, அவர் எல்லார்கிட்டயுமே பணிவா நல்லா பேசுவாரு. அதனால அவங்க எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். அங்க சொல்லிட்டு நேரா வந்து குழந்தைய பார்க்க தான் வராரு. குழந்தைய பார்த்து அப்படியே கொஞ்சிட்டு இருக்காரு. அவரோட ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, குழந்தை உங்கள மாதிரியே இருக்குல்ல, அழகா இருக்கு, கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 பேரும் ஹாப்பியா ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இந்த மொமெண்ட் நடந்துகிட்டே இருக்கு. இவங்க 2 பேரும் சந்தோஷமா பேசிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து இங்க வந்துட்டாரு இல்லையா. பக்கத்துல இருக்க ஒரு ஸ்கூல்ல வந்து தீ பிடிச்சி எரியுதுங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எல்லாம் அதுல நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க. தீயணைப்பு வீரர்கள்லாம் அங்க போறாங்க. அதுல ஹீரோவோட ஃப்ரெண்டு, ஹீரோவோட ஹெட் இருக்காருல்ல, அவரும் அங்க போறாரு. எல்லாரும் அங்க போறாங்க. ஹீரோக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சு கொஞ்சம் பொறுமையா தான் அங்க போறாரு. மொத்தம் எல்லாரும் போயிட்டு எல்லாரையும் காப்பாத்தி கொண்டு வந்து தீ அணைச்சிட்டு இருக்காங்க. பட் பில்டிங்லாம் உடஞ்சு விழற நிலைமையில இருக்கு. அந்த பில்டிங் ஆக்சிடென்ட்ல ஹீரோட எட்டு அந்த ஆக்சிடென்ட்ல மாட்டி இறந்து போறாரு. அதாவது கட்டடத்துக்குள்ள மாட்டி இறந்து போறாரு. அவரு டியூட்டில இருக்கும் போது இறந்ததால 48 குண்டு முழுங்க ராஜ மரியாதையோட அவர் உடல் அடக்கம் செய்யப்படுது.
அவங்க ஒய்ஃப் அங்க அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோவும் அங்க யூனிஃபார்ம் போட்டு நின்னுட்டு இருக்காருங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஏதாவது பண்ணியாகணும் பண்ணியாகணும்னு ஹீரோ வேகமா அவர் கேபினுக்கு ஓடி வராரு. ஓடி வந்து அங்க மெதுவா நின்னு யோசிச்சு திரும்ப டைம் டிராவல் பண்ணி அந்த ஆக்சிடென்டான மொமெண்ட் இருக்கு இல்லையா? அந்த மொமெண்ட்டுக்கே போறாரு. ஆக்சுவலா இதுல என்ன சட்ட ரீதியான ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரால ஹேப்பியா இருந்த மொமெண்ட்டுக்கு தான் டைம் டிராவல் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தையும் அவரோட ஒய்ஃபையும் அவர் மீட் பண்ணியிருப்பாரு இல்லையா? அந்த மொமெண்ட்டுக்கு தான் அவரால டைம் டிராவல் பண்ண முடியுது. அங்கருந்து ஸ்கூல் ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் போல இருக்கு. இங்கருந்து பார்த்தாலே தெரியுது தீ புடிச்சு எரியிறது. முறை டைம் டிராவல் பண்ணி வந்தா இவரு அவர் ஒய்ஃபோட ஹேப்பியா அங்க பேசிட்டு இருக்காரு. இவரால டோர ஓப்பன் பண்ண முடியுமா? முடியாதான்ற டவுட்லயே போய் ஓப்பன் பண்றாரு. அதிர்ஷ்டவசமா அந்த டோர் ஓப்பன் ஆயிருது. அப்புறம் என்ன ஓடுறாராமா ஓடுன்னு சொல்லிட்டு அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்த நோக்கி ஓடுறாரு. வேகமா ஓடி போறதுக்குள்ள அங்க எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஆக்சிடென்ட் ஆயி எல்லாருமே வந்து வெளியில வந்துட்டு இருக்காங்க. இப்ப தீயணைப்பு வீரர்கள் அப்படியே தீ அணைச்சிட்டு இருக்காங்க. இவங்க டீம் ஹெட் இருக்காருல்ல, அவர் எல்லாரையும் கூட்டிட்டு வெளியிலயே வந்துடுறாரு. இப்படி வெளியில வந்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து ஒரு பொண்ணு வந்து 5th ஃப்ளோர்ல என்னோட ஃப்ரெண்டு மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்றாங்க. அவளை காப்பாத்துறதுக்காக தான் இவர் படியேற போவாரு. அப்படி போகும்போது அந்த பில்டிங் அப்படியே சரிஞ்சு விழுந்து அங்கவே இறந்து போறாரு. அவர் கை அங்க இருக்க இடுக்குல மாட்டிக்குது. அவருக்கு பலமா அடிபட்டுருது. அவரு ரொம்ப சீரியஸான நிலைமைக்கு வந்துடுறாரு. கண்டிப்பா இறந்து போயிருவாரு. அந்த ஒரு நிலைமையில தான் இருக்காரு. இப்போவும் நம்ம ஹீரோவால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அங்க இருக்க யாரையுமே இவரால டச் பண்ண முடியாது. யார்கிட்டயும் பேச முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் அந்த மொமெண்ட்டுக்கு இவரால ரீகால் பண்ணி மட்டும் தான் போக முடியும். திரும்ப 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 என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த மொமெண்ட்டுக்கு ரீகால் பண்ணி போயிட்டே இருக்காரு. ஏதாவது பண்ண முடியுமா? ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்து ஒரு 5 டைம் 6 டைம் ட்ரை பண்ணிட்டாரு. அவரு அங்க போற நேரம் பார்த்து உள்ள இருந்து ஏதோ ஒண்ணு வெடிக்குது இல்லையா? அதையாச்சும் நம்ம தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப ரீகால் பண்ணி போறாரு. ஒரு டைமா அந்த டோர ஓப்பன் பண்ணி வேகமா ஓடி போய் அந்த ஆக்சிடென்ட் இடத்துக்கு போயிட்டு திடீர்னு அங்க குண்டு வெடிச்ச உடனே இவர் கரண்ட் பொசிஷனுக்கு வந்துடுறாரு. ஒரு முறையும் இதுதான் நடக்குது. பட் வேற எதுவுமே நடக்கவே இல்ல. அவரால எதுவுமே பண்ண முடியல. நமக்கு இவ்ளோ பெரிய ஒரு பவர் இருந்தும் நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ரொம்ப வருத்தத்துல இருக்காரு. ஆஃபீஸ் போறாரு. ஆனா ஒரு நடைப்பணமா தான் நடந்துட்டு இருக்காரு. அங்க போய் எல்லாரும் சாப்பிடுறாங்க. பட் நம்ம ஹீரோ மட்டும் பேசாம உட்கார்ந்திருக்காரு. சாப்பிட கூட தோணல. இப்படி எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்திருக்கும்போது ஒரு அலார்ம் அடிக்குது. உடனே எல்லாரும் எழுந்து கிளம்பி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. பொதுவா பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபயர் ரேஞ்சர் பொறுமையா தான் வருது. தீ அணைஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வருது. நம்ம கேலி பேசுவோம். ஆனா இங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அவங்க சாப்பிட உட்கார்ந்தாங்க. அலார்ம் அடிச்சதும் அந்த சாப்பாடையும் தூக்கி கடாசிட்டு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி எல்லாரும் ஓடி போய் வேன் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ அசையாம அங்கவே உட்கார்ந்திருக்காரு. மூட் ஆஃப்ல உட்கார்ந்திருக்காரு. ஒரு வேன்ல குறைஞ்சபட்சம் 3 பேர் இருக்கணும். அப்பதான் சமாளிக்க முடியும். ஆனா நம்ம ஹீரோ இல்லாதனால 2 பேர் மட்டுமே போறாங்க. போயிட்டு ஃபயர்லாம் அமுச்சிட்டு ரிட்டர்ன் வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை கூட்டு வச்சு அடிக்கடிக்க காணா போனா என்ன அர்த்தம்? அவர் இறந்து போயிட்டாரு. அதுக்காக இருக்கிற உயிரையும் நம்ம விட்டுற முடியாது. நம்ம போனதான் நிறைய உயிரை காப்பாத்த முடியும். நீ இப்படியே பண்றதுக்கு வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வார்ன் பண்றாங்க. பட் அவரு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாரு. நம்ம கூடவே இருந்தவரை நம்மளால காப்பாத்த முடியல. எத்தனை உயிரை காப்பாத்திருக்கோம். இந்த உயிரை காப்பாத்த முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகுறாரு. இவர் அழுததும் அவருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு வெளியில போயிடுறாரு. ஆபீஸ்ல இருக்க எல்லாருக்குமே கஷ்டம் தான் அவர் இறந்து போனது. பட் என்ன பண்றது, வேற வழி இல்ல. வேலை செஞ்சுதான் ஆகணும். அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோ வீட்ல இருக்காரு. ஆனா அவங்க ஒய்ஃபும் குழந்தையும் மட்டும் தான் இருக்காங்க. ஹீரோ டைம் டிராவல் பண்ணி போயிட்டாரு. இப்ப குழந்தை வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க, அம்மா அப்பா எங்கம்மா அப்படின்னு கேட்கும் போது, அப்பா ஏன் நம்ம கூடவே இருக்க மாட்டாரு, நம்ம மேல பாசம் இல்லையா அப்பாக்கு அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, அப்பாக்கு உன் மேலதான்மா பாசம் அதிகம். அப்பா டைம் டிராவல் பண்ணி போயிருக்காரு. அதாவது அப்பாவுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர் பவரா? அப்பனா அப்பா ஃபைடர் மேன் மாதிரி பறப்பாரா அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் பண்ணுவாரு. உனக்காக எது வேணா பண்ணுவாரு அப்படின்னு சொல்லதும் அந்த குழந்தை அப்படியே அவங்க அம்மாவை அணைச்சிக்கிட்டு சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ எங்க டைம் டிராவல் பண்ணி வந்திருக்காருன்னா, திரும்ப அந்த ஆக்சிடென்ட் ஆன மொமெண்ட்டுக்கே டைம் டிராவல் பண்ணி வந்திருக்காரு. ஆனா வந்துட்டு ஒன்னும் பண்ணல. அமைதியா நின்னு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. வேற எதுவுமே பண்ணல. சீனை கட் பண்ணா ஹீரோ அவங்களுடைய குழந்தை ஐனாவை கூட்டிட்டு எங்கேயோ கார்ல போயிட்டு இருக்காங்க. குழந்தை கேக்குறா, எங்கம்மா போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தான் டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து சொல்றாங்க, நம்ம ஜாலியா ஜூக்கு போலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க. இந்த நேரம் பார்த்து ஹீரோ சொல்றாரு, நான் டைம் டிராவல் பண்ணி போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோயின் சொல்றா, நீ இந்த நேரம் பார்த்து காணாம போனன்னு வச்சுக்கோயேன், உன் பொண்ணு ஏதாவது கேட்டுட்டே இருப்பா. ஆக்சுவலா ஹீரோ டைம் டிராவல் பண்ணும் போதுலாம் அந்த இடத்துல இருக்க மாட்டாரு. எந்த இடத்துக்கு டிராவல் பண்ணி போறாரோ அந்த இடத்துல மட்டும்தான் இருப்பாரு. அதாவது ஒரு இடத்துல மட்டும்தான் இருப்பாரு. இப்படி சொல்லும் போது இவங்க பேச்சை கேட்காமலே ஹீரோ டைம் டிராவல் பண்ணி போயிடுறாரு. திரும்பி பார்த்தா அவரோட சீட்ல அவர் இல்லவே இல்ல. இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மூட் ஆஃப்ல ஹீரோயின் காரை ஓட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. பட் ஹீரோ திரும்ப திரும்ப ஹீரோயின் சொல்றதை கேட்காம
டைம் டிராவல் பண்ணி அந்த ஹாப்பி மொமெண்ட்டுக்கு போயிட்டு இந்த ஆக்சிடென்ட் ஆன விஷயத்தையே பார்த்துட்டு இருக்காரு. திரும்ப ஹீரோ டைம் டிராவல் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்து பார்த்தா காரே சதஞ்சு போய் கிடக்குது. அவர் மட்டும் அந்த கார்ல எந்த அடியும் படாம அமைதியா உட்காந்துருக்காரு. ஆக்சுவலா அவரு டைம் டிராவல் பண்ணி அங்க இருந்திருப்பாரு. இப்ப திரும்ப கரண்ட் பொசிஷனுக்கு வந்ததும் அவர் உடம்புல எந்த ஒரு காயமும் படல. அவரோட சீட்ல அவர் அழகா உட்காந்துருக்காரு. பின்னாடி பாத்தீங்கன்னா அவரோட குழந்தை அம்மா அம்மான்னு அழுதுட்டு இருக்கா. பக்கத்துல பாத்தீங்கன்னா அவரோட ஒய்ஃபோட உடம்பு ஃபுல்லா அடிபட்டிருக்கு. கண்டிப்பா அவ இறந்து போயிட்டா. இப்போ கரண்ட்ல இந்த மொமெண்ட் எல்லாம் யோசிச்சு பாக்குறாருங்க. யோசிச்சு பார்த்துட்டு இவளை போய் மீட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போயிடுறாரு. அவளை போயிட்டு மீட் பண்ணவே இல்லை. அதாவது நம்ம ஹீரோயினை போயிட்டு மீட் பண்ணவே இல்லை. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு போயிடறா. ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அவங்க ஸ்கேமர் ஃபேமிலி இருப்பாங்கல்ல அவங்களோட உட்காந்து பேசுறா. இங்க நடந்த எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்றா. அவங்க வீட்டுக்கே என்ன வர சொல்லிட்டாங்க, அங்கவே இருந்து என்ன வேலை பார்க்க சொல்றாங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றா. அதுக்கு அவங்க வீட்டுல இருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வீட்ல இருந்து நீ எல்லா விஷயத்தையும் அப்டேட் பண்ணிட்டே இரு. அவங்க சொத்து மதிப்பே ஒரு 50 மில்லியன் இருக்கும் போல இருக்கு. அதை நம்ம சுருட்டிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஹீரோயினுக்கு டபுள் மைண்டடோட தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அவங்கள ஏமாத்தலாமா வேணாமா அப்படின்னு கூட இவளுக்கு தோணுது. அதே சமயம் இன்னொரு பக்கம் இவளோட நம்மள வளர்த்த ஃபேமிலி இவங்க தான். இவங்களுக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாதுன்னு அவளுக்கு தோணுது. டபுள் மைண்டடா நேரா கிளம்பி ஹீரோட வீட்டுக்கு போறா. அதுவும் கையில ஒரு பூச்செண்டோட போறா. இப்படி போனதும் ஃபர்ஸ்ட் ஹீரோ தான் அதை மீட் பண்றாரு. மீட் பண்ணி நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேக்குறாரு. இப்ப அப்படி ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் வெளியில வந்து வாமா வாமா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், எங்களுக்காக பூலாம் எடுத்துட்டு வந்திருக்கேன், அந்த பூவை கொடு அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் என்ன சொல்றா, இந்த பூ உங்களுக்காக நான் எடுத்துட்டு வரல, ஹீரோ தான் எனக்கு இதை கிஃப்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு ஒன்னும் புரியல. நான் எப்போ உனக்கு இந்த பூவை கொடுத்தேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படி ஹீரோட அப்பாவும் ஹீரோட அம்மாவும் என்ன சொல்றாங்க, பூலாம் கொடுக்குற அளவுக்கு எல்லாம் போச்சா, சூப்பர் சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் எப்படி உனக்கு பூ கொடுத்தா, உன்கிட்ட தனியா பேசணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வெளியில போயிட்டு, எதுக்கு இந்த மாதிரி போய் சொல்றா, என்னதான் உனக்கு வேணும், பணம் தான் உனக்கு வேணுமா அப்படின்னு கேக்குறாரு. நான் உன்கிட்ட பூ கொடுத்தேன்னு சொல்றேன், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, நான் எப்போ உன்னை தொட்டு பேசியிருப்பா, உன்கிட்ட பூ கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவன் என்ன சொல்றானா, நீங்க தான் இந்த பூவை எனக்கு கொடுத்தீங்க, பூ கொடுத்தது மட்டும் இல்ல என்ன கட்டி பிடிச்சிங்க அப்படின்னு சொல்றான். என்னது நான் உன்னை கட்டி பிடிச்சணும் அப்படின்னு அவரு பதட்டம் ஆயிடுறாரு. சத்தியமா நான் இதை பண்ணல அப்படின்றாரு. ஆக்சுவலா அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்காது. ஹீரோயின் என்ன சொல்றா, நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, உங்களுக்கு மறந்து போயிருக்கும் போல, அதனாலதான் உங்களால ஞாபகப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவரையே குழப்பி விட்டுறா. அவரே கன்ஃபியூஸ்ல உள்ள போயிடுறாரு. உள்ள போன அவரு தனியா போய் நின்று நான் எப்போடா அவளுக்கு பூ கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அவரே கண்ணாடியை பார்த்து பேசிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வந்தவளை கூட்டு வச்சு அவங்க அப்பாவும் அம்மாவும் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்கெல்லாம் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது மேல இருந்து குழந்தை இறங்கி வரா. போனை பார்த்துக்கிட்டே அப்படியே கட்டஞ்சாயா ஊத்தி குடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்புறா. காலைல சாப்பிட கூட இல்லை ஸ்கூலுக்கு போகும்போது. இவங்கெல்லாம் எவ்வளவு கூட்டு பாக்குறாங்க, ஹீரோட அப்பாலாம் எவ்வளவு கூட்டு பாக்குறாரு. ஹீரோட அப்பா ரொம்ப ஹம்பிளான மனுஷன், நல்லா பாத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். இவரெல்லாம் போயிட்டு கூட்டு பாக்குறாரு. ஆனா அவ கண்டுக்கிற மாதிரி இல்ல. ஒரு பக்கம் போனை பாத்துக்கிட்டே இருக்கா. இப்படி பாத்துட்டே இருக்கும்போது முன்னாடி அந்த பூச்செண்டு இருக்கு பாருங்க. அந்த பூச்செண்டை பார்த்தா அவளுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆக்சுவலா எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க இந்த குழந்தைக்கு எந்த ஒரு பவருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவளுக்குள்ள ஒரு பவர் இருக்கு. அது என்னன்னு போக போக பார்க்கலாம். குழந்தை அப்படி என்ன பண்றாங்கன்னா ஸ்கூலுக்கு போறதுக்கு கிளம்பிடுறாங்க. போனை பார்த்துக்கிட்டே தான் நடந்து போறாங்க. நடக்கிற வழியில கூட போனு தான். இப்படி பார்த்துட்டே போகும்போது ஒரு பையன் சைக்கிள்ல போவான். முன்னாடி பின்னாடி இருக்க எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னா கவனிச்சுட்டு தான் வரான். அவங்க பாரு அந்த பையன் அழகா இருக்கான், கியூட்டா இருக்கான் அப்படின்னு சொன்னோடனே இவ போன் எடுத்து அந்த பையனை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறா. இப்படி வீடியோ எடுக்க ஆரம்பிச்ச உடனே பின்னாடி அந்த பையன் கூட ஒரு பொண்ணு சுத்திட்டு இருப்பாள். அந்த பொண்ணு வந்து என்ன நீ அவனை வீடியோ எடுக்கிற, உன்ட்ட ஒண்ணு பேசணும் அப்படின்னு சொல்லி அவ கிட்ட வந்து பேசுறா. பட் அவன் நகர்ந்து போறான். அவன் முகத்தை பார்த்தே பேச மாட்டான். இவங்கன்னு இல்ல, யாரையுமே இவன் முகத்தை பார்த்து பேச மாட்டா. ஐ டு ஐ கான்டாக்ட் பண்ணவே மாட்டா. அந்த பொண்ணு ஜஸ்ட் உன் கண்ணாடி நல்லா இருக்கு, இவ்வளவு பெரிய கண்ணாடி ஏன் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கண்ணாடியை தான் தொட வருவா. பட் பயந்து போய் என் கண்ணாடி மேல மட்டும் கை வைக்காத அப்படின்னு கத்திட்டு அங்கிருந்து ஓடிடுறா. இந்த விஷயத்த அங்கிருந்து அந்த ஸ்மார்ட் பாய் இருப்பான்ல அவனும் பாக்குறான். ஹீரோயின் வீட்ல இருந்து ஒரு ஸ்பை வந்திருக்கானே அவனும் அங்க நின்று பாக்குறான். அப்படியே சீனை கட் பண்ணா ஒரு அழகி போட்டிக்கான காம்படிஷன் நடக்குது. இங்க எல்லாரும் வராங்க, நடக்கிறாங்க, போறாங்க. நிறைய பொண்ணுங்க வந்து ஹீல்ஸ் போட்டுட்டு கீழே விழுந்துடுறாங்க. இப்ப ஒரு பொண்ணு கியூட்டா அழகா நடந்து வரா பாருங்க. இந்த பொண்ணை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இவ யாரு அப்படின்ட்டு நான் போக போக சொல்றேன். இவ அங்க வந்து நடந்த ஸ்டைல் எல்லாருக்குமே செமையா பிடிச்சிருந்து. அந்த ரேம்ப் வாக்லாம் வேற லெவல்ல பண்ணிருப்பா. அவதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் வாங்குறா. சூப்பரா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஓரவங்களாம் நீங்க செம்மையா பண்ணீங்க, சூப்பரா பண்ணீங்கன்னு சொல்லு, கிஃப்ட் கொடுக்க என்னென்னவோ பண்றாங்க. அந்த கிஃப்ட் பாக்ஸை ஓபன் பண்ண உடனே அதுல ஒரு செப்பல் இருக்கு. அதான் ஹீல்ஸ் போட்டுதான் அந்த செப்பல் எடுத்து போட்டுட்டு மாடிக்கு வரா. மாடிக்கு வந்துட்டு அப்படியே மேல இருந்து குதிச்சு பறக்க ஆரம்பிச்சிடுறா. இப்பவாச்சு இவ யாருன்னு தெரியுதா? ஹீரோட அக்கா குட்டா இருப்பாங்கல்ல, அவங்கதான் இவங்க.
அப்படியே ஜாலியா மேல வானத்துல செம்மையா பறவை பறக்கிற மாதிரி பறந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி இவங்களுக்கு இருக்கு. அப்படியே இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. ஹே காய்ஸ், இந்த விசித்திரமான குடும்பத்தோட ஸ்டோரிய கேட்க இன்னும் இன்ட்ரெஸ்டாவே இருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா ஒரு ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பபாய்.